அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு சிறிய கூரை வீடு இருந்துச்சு. அங்கதான் மங்கம்மா பாட்டியும் தனியா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு துணையா இருந்தது வாசல்ல நின்று ஒரே முருங்கை மரம் மட்டும்தான். பாட்டிக்கு ஊர் முழுக்க நல்ல பேர் உண்டு. பாட்டி யாரிடமும் கையேந்த மாட்டாங்க. காட்டுல காஞ்ச விறகுகளை பொறுக்கி அதை சந்தையில விற்று அது மூலமா வர காசுல தான் சாப்பிடுவாங்க. ஒரு மாலை நேரம் காட்டுல விறகு சேகரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புதருக்கு அடியில ஒரு கல்லும் மின்னுச்சு. அது சாதாரண கல்லை விட கொஞ்சம் கனமாவும் கருநீல நிறத்துலயும் இருந்துச்சு. என்னவோ புதுசா இருக்கே, வீட்டு வாசல்ல வச்சா அழகா இருக்கும் அப்படின்னு பாட்டியும் அதை தன்னோட மடியில கட்டி கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த கல்லு மேல தான் வச்சிருந்த பழைய பித்தளை செம்பையும் கழுவி வச்சாங்க. மறுநாள் காலையில பாட்டி எழுந்து பார்த்தப்போ அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நேற்று இரவு அவங்க வச்சிருந்த அந்த பழைய நசுங்கி போன பித்தளை செம்பு இப்போ தங்க மாதிரி ஜொலிக்கவும் செஞ்சிச்சு. பாட்டிக்கு சந்தோஷத்தை விட பயம்தான் அதிகமா வந்துச்சு. ஐயோ, இது எப்படி தங்க ஆச்சு? யாராவது திருடிட்டு வந்து இங்க வச்சிருப்பாங்களோ, இல்ல இது எதுவும் மாயமா அப்படின்னு நடுங்கவும் செஞ்சாங்க. உடனே ஒரு சோதனையும் செஞ்சாங்க. ஒரு பழைய இரும்பு துண்டை எடுத்து அந்த கல்லு மேடையும் வச்சாங்க. 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தப்போ அந்த இரும்பும் சுத்தமான தங்கமா மாறி இருந்துச்சு. பாட்டிக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, இது தொட்டதெல்லாம் பொண்ணாக்குற மந்திர கல்லுன்னு. மங்கம்மா பாட்டி நினைச்சிருந்தா தன்னோட வீட்டுல இருந்த பழைய அண்டா குண்டா எல்லாத்தையும் தங்கமா மாத்தி ஊர்லயே பெரிய பணக்காரியா மாறி இருக்கலாம். ஆனா பாட்டி அப்படி செய்யவே இல்லை. ஏன் பாட்டி, எவ்வளவு பெரிய புதையல் கிடைச்சும் நீ பழையபடி விறகு விற்கிறியேன்னு அவங்களோட மனசாட்சியும் கேட்டுச்சு. பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, திடீர்னு ஒரு ஏழை பாட்டி தங்கத்தோட ஊருக்குள்ள போனா முதல்ல வர்றது போலீஸும் திருடனும் தான். நிம்மதியா தூங்க முடியுமா? அது மட்டும் இல்லாம உழைக்காம வர்ற காசு வாய்க்குள்ள போற சாப்பாட்டுக்கு கூட ருசியையும் தராது. ஆனாலும் பாட்டி அந்த கல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினாங்க. ஊர்ல கல்யாண வயசுல இருந்த ஒரு ஏழை பெண்ணுக்கு நகை செய்ய வழி இல்லாம அவங்களோட தந்தையும் கஷ்டப்பட்டாங்க. பாட்டி ரகசியமா ஒரு சிறிய இரும்பு வளையத்தை தங்கமா மாற்றி, இது என்னோட முன்னோர்கள் தந்தது, வச்சிக்கோ அப்படின்னு அந்த பெண்கிட்டையும் கொடுத்தாங்க. அதே போல அந்த கிராமத்துல குளத்தை தூர்வார பணம் இல்லாம ஊரே கஷ்டப்பட்டப்போ பாட்டி தனக்கு கிடைத்த கல்லை வச்சு சிறிய அளவுலையும் உதவி செஞ்சாங்க. ஆனா ஒருபோதும் தன்னோட வாழ்க்கையே மாற்றிக்கொள்ளவும் இல்லை. ஒரு நாள் பலமான மழையும் பெஞ்சிச்சு. பாட்டியோட கூரை வீட்டோட ஒரு பகுதியும் சரிஞ்சிச்சு. அந்த கல்லும் மழையில அடித்து செல்லப்பட்டு அருகில் இருந்த ஒரு ஓடையிலையும் விழுந்துச்சு. பாட்டி வருத்தப்படவே இல்லை. வந்தது போயிருச்சு. அது இருந்த வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சேன். இப்போ பழையபடி நான் என்னோட விறகு மூட்டை, என்னோட சாப்பாடு, இதுல இருக்கிற நிம்மதி வேற எதுலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இடிஞ்ச குறையையும் தானே சரி செய்யவும் தொடங்கினாங்க. மந்திரங்கள் வாழ்க்கையை எளிதாக்கலாம், ஆனா நிம்மதியே உழைப்பு மட்டும்தான் தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.